மக்களே, ஸோ பல விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சது வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து இந்தியன் கேப்டன்ஸும் பாகிஸ்தான் கேப்டனும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கல. பெஹல்காம் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் வந்து அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சஞ்சய் மஞ்சரேக்கர் கூட வந்து சொல்லியிருக்காரு, பயங்கர சில்லியாக இருக்குது, அவ்வளோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாமல் ஒரு கேம் விளாட்றதுக்கு நீங்கள் விளாடாமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் என்னென்னா, இந்தியா பண்ணுறது கரெக்டாக, பாகிஸ்தான் பண்ணுறது கரெக்டாக, இல்லை அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து இந்த பிக் பாஸ் மாதிரி தான். நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, உலகம் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதான் உலகத்துக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பல விஷயம் நடக்கும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பவுடர் ரூமில் வந்து, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து இந்த கேப்டன்ஸ் வந்து ஒருத்தர் கூட பேசாமல் இருந்திருப்பாங்களா, இல்லை ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா, இல்லை வந்து பார்லிமெண்ட்லேயே வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ராகுல் காந்தியும் மோடியும் வந்து ஒருத்தர் கூட பேசாமல் இருக்காங்களா? இது வந்து கங்கனா ரனாவத் சொல்லியிருக்கான். அதாவது வந்து எனக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தா சண்டை போடுறாங்க, பின்னாடி பார்த்தா வந்து பார்லிமெண்ட் கேன்டீனில் உட்காந்து 2 பேர் சேர்ந்து வடையும் டீயும் குடிச்சிக்கிட்டு காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த உலகத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது சண்டை போடுறாங்களாமா, ஒருத்தரை வெறுக்கிறாங்களாமா, வெறி பிடிச்சி அலையிறாங்களாமா. ஆனால் வந்து அவங்க வந்து உள்ளே ஆக்சுவலாக நல்லா தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம உலகத்துக்கு நமக்கு என்ன காமிக்கணும், நம்ம எப்படி சண்டை போடணும் அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்காகவே பண்ணுற ஒரு சில விஷயங்கள். அதை வந்து நம்மளை ஒரு சில கூமுட்டைங்கள் வந்து அதை பார்த்து நம்பி வாட் ஸ்பிரிட், அப்படி இந்தியா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வெறுப்பை பழகி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பேரண்ட்ஸ். ஒரு குழந்தெல்லாம் பேசுது, ஐ ஹேட் பாகிஸ்தான் இஸ் அ வெரி பேட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஒரு சின்ன பொண்ணு பேசுகிறா, அதை வந்து வீடியோ எடுத்து அதை பயங்கரமாக போட்டு, கடவுளே இந்த நாடு வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து we should start reading between the lines. அதாவது அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதை பார்க்காம என்ன காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம திருந்திடுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து இந்த ஒரு அரசியல் கட்சி பசங்க வந்து குண்டாஸ்லாம் வந்து கட்டையும் கம்பும் தூக்கிட்டு வந்தாங்க. படித்த சில பேர் வந்து போய், யாரா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடித்து தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. படித்தவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். குட் மார்னிங்.